ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மகாநதி சீரியல் ப்ரோமோட கமெண்ட்ஸ் தான் படிக்க போகிறோம். பார்ட் 2. அதாவது போன போன வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம 5 மினிட்ஸ் வீடியோவாக போடுவோம். ஸோ அதில் கண்டினியூ பண்ணலாம் திரும்ப நம்ம படிக்கிறத. அடுத்து சண்டே ப்ரோமோக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறோம் தெரியுமா? காவேரியை பாசிட்டிவாக காட்டுவீங்கன்னு பார்த்தா என்ன இது ஏற்கனவே காவேரி 2 வீக்ஸாக சரியில்லை, இந்த வீக்காவது நல்லா காட்டுவீங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணுறீங்களே. பழைய காவேரியை பார்க்க முடியலன்னு டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் பழைய எபிசோட் பார்த்துட்ருக்கேன் நான் இந்த வாரமும்மா. அச்சிச்சோ, இந்த ஃபேன் ரொம்பவே வந்து கவலையில் வந்து இந்த கமெண்ட்டை போட்டிருக்காங்க. ப்ளீஸ் டேரக்டர் இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லபடியாக அடுத்த வாரமாவது காவேரியை நல்லா காட்டுங்க. ப்ளீஸ் மகாநதி டைம் சேஞ்ச் பண்ணுங்கள் 8:30க்கு. பாக்கியலக்ஷ்மி வேண்டாம், மகாநதி ரீப்ளேஸ் பண்ணுங்கள் விஜய் டிவி. கைண்ட்லி ரெக்வெஸ்ட் ப்ளீஸ். இப்படிலாம் நீங்கள் சொன்னால் மாற்றிடுறாங்களா? அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க. 4 வருஷமாக ஓடிட்டுருக்கு பாக்கியலக்ஷ்மி சீரியல், நீங்கள் கேட்டோன்னே மாற்றிடுறாங்களா? இதெல்லாம் ஐஏஎஸ் படித்து என்ன பண்ண போகுது? சரியான செல்ஃபிஷ் மென்டல் கேஸ். ஒரு சின்ன விஷயத்துக்கே சூசைட். நல்ல மெசேஜ் சமுதாயத்துக்கு. முடிஞ்சால் சீரியல் மூலமாக பாசிட்டிவிட்டி கொடுங்க, இல்லைனா இப்படி நெகட்டிவ் தாட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கலாம். ஆக்சுவலாக ஆமாம், அதாவது ஒரு நம்மளால் ஒரு பாசிட்டிவாக ஒன்றும் ஸ்ப்ரெட் பண்ண முடியலனாலும் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தாலே அதுவே போதும். சின்ன விஷயத்துக்கு சூசைட் அப்படிங்கிறத வந்து காட்டினது ஒரு ஆக்சுவலி ஒரு நெகட்டிவான மெசேஜ் தான். ப்ளீஸ் டைரக்டர் டேக் தி பாயிண்ட். ஐ பேட்லி வெயிட்டட் ஃபார் மகாநதி விகா ப்ரோமோ. இந்த யமுனா ப்ரோமோனா நாட்டுக்கு தேவையா? நான் சீரியல் பார்க்கும்போதே இவங்க சீன்ஸ் தான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஐ ஜஸ்ட் சி மகாநதி அஸ் காவேரி விஜய்ஸ் லவ் ஸ்டோரி. ப்ளீஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் we all wait for Mahanadi promo and don't upset us by posting this side characters promo. டேரக்டர் ப்ளீஸ் வந்து ப்ரோமோ போட்டிங்கன்னா வேறு எந்த கேரக்டரும் போடாதீங்க, யமுனாலாம் போடாதீங்க. ஃபுல்லாக விஜய் காவேரியை மட்டும்தான் போடுங்க. ஏன்னா மகாநதி சீரியலே அவங்க வந்து விஜய் காவேரியோட லவ் ஸ்டோரியாக தான் பார்க்குறாங்க. எந்த கேரக்டர்ஸும் வந்து வேண்டாம். ரைட்டர் அண்ட் டைரக்டர் சார், அப்படியே உங்கள் புண்ணியத்தில் யமுனாவுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட் எனக்கும் ரெடி பண்ணுங்கள் ப்ளீஸ். சூப்பர் ப்ரோமோ கொடுத்துருக்கீங்க. இந்த வீக்கோட எபிசோடும் எங்கள் நிலமையும் எப்படி இருக்கும்னு ரொம்ப பிரகாசமாக தெரியுது. மிக்க நன்றி. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்டர் அண்ட் ரைட்டர் ப்ளீஸ் வந்து என்னென்னா யமுனாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஸோ எங்களுக்கும் பக்கத்துலேயே ஒரு பெட்டு போட்டுருங்க அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரோமோ அப்படின்னா அந்த வாரத்தோட ஃபுல் ஷார்ட்கட் தானே. ஸோ இந்த ப்ரோமோவில் வந்து யமுனா காட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த யமுனா சீன்ஸ், அதாவது நமக்கு விஜய் காவேரி சீன்ஸ் இருக்காது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கு. ஹெமனாய்டஸ் லைக், அதாவது இப்போது ஒரு ட்ரெண்டு மாதிரி இது வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதாவது இப்போது வந்து ரீசெண்டாக வந்து சமந்தா வந்து, அதாவது நாக சைத்தன்யாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து அவங்க கமெண்ட்ஸில் போய் பார்த்தா சமந்தா ரெஸ்பெக்ட் பட்டன், நாக சைத்தன்யா ஹேட் பட்டன்னு அவங்க லைக் பண்ணுற ஃபுல்லாக அவங்களோட பட்டன் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த இதுலேயும் அப்படி தான் இருக்குதுங்க. யமுனா ஹேட்டர்ஸ் லைக் பண்ணுங்கள். அவங்க லைக்குக்காக யமுனா ஹேட்டர்ஸ் ப்ளீஸ் லைக். அண்ட் இன்னொன்று வந்து ஒன்று, யாரெல்லாம் விஜய் மற்றும் காவேரி நடிப்பிற்கு தீவிரமான ரசிகர்கள், அந்த மாதிரி யாரெல்லாம் அப்படிங்கிறத வந்து கேட்டு இந்த லைக்ஸ் மூலமாக ஓகே இவங்கெல்லாம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக இது நோட் பண்ணிக்கிறாங்க. யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தீங்கள், யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்க வந்து காத்து கொண்டிருந்தீங்கள், ஒரே ஃபுல்லாக ஆவலாக யாரெல்லாம் இதுலேயும் பார்த்தா 146, 107, 1.2K, 130 லைக்ஸ்ன்னு நிறையா தான் இருக்குது. எல்லோரும் ரொம்ப ஆவலாக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அண்ட் இன்னொரு கமெண்ட்டை பார்த்தா நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதாவது இவங்க வந்து மளிகை சாமான் வாங்குற மாதிரி ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் எழுதிட்டாங்க. சின்ன மருமகள், தங்கமகள், பொன்னி, செல்லம்மா, சக்திவேல், வீட்டுக்கு வீடு வாசப்படி, ஆஹா கல்யாணம், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோ போடுங்க அப்படி. ஓகே அட்மின் ப்ளீஸ் இந்த கமெண்ட்டை பார்த்து எல்லாத்தையும் போட்டுருங்க. இதனால் வந்து யார் இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க போகிறாங்கன்னு தெரில. பட் ஓகே, இவங்க ஒரு மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி சீரியல் ப்ரோமோக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு கமெண்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.